உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு படு நந்தினி? நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்ல சார். ஷோ நந்தினி, திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காத நந்தினி. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்திருப்பீங்க. உங்களால குடிக்க வேற முடியல. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பரவாயில்ல சார், இதுக்காகவாச்சும் நீங்க குடிக்காம இருக்கீங்களே. முடிஞ்சா இத்தோட மொத்தமா நிறுத்திருங்க. பாப்போம். எங்க வீட்ல என் தங்கச்சிங்க 2 பேருக்குமே ஏற்கனவே ஒரு வாட்டி அம்மா போட்டிருக்கு சார். நான் தான் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? ஆமா சார், அது ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னவ தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. சரியாகிறதுக்கு 2-3 வாரம் ஆச்சு. அம்மா சீக்கிரம் குணமாகறதுக்கு அவங்க தலைமாட்டுல உட்கார்ந்து 108 அம்மன் துதி பாடணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சிங்க தலைமாட்டுல உட்கார்ந்து நானும் அந்த துதிய பாடினேன். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க அந்த துதி பாடின அடுத்த 2வது நாளே கடகடன் சரியாயிட்டாங்க. என்னது? அது என்ன அம்மன் துதி? அது 108 சாமி பேரை சொல்லி போற்றி போற்றின்னு வரும் சார். நீளமா இருக்கும். டவுன்ல நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் கிராமத்துல அந்த பழக்கம் இருக்கு சார். எது நந்தினி? அந்த 108 துதியா? ஆமாக்கா, அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். இங்க யாருக்கு அதெல்லாம் தெரியும்? ஆனா அதுக்கு பாட்டு புத்தகம்லாம் விக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் ஒரு புத்தகமா? ஆமா நந்தினி, நான் கோயிலுக்கு போகும்போது பார்த்திருக்கேன். நிறைய சாமி போட்டோ விக்கிற கடைகள் எல்லாம் இந்த புக்கையும் வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல எல்லாமே கிடைக்குது இல்லக்கா? ஆமா. சரி, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் படு.